கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டு நம்ம போன வாரம் எதை குறித்து தியானிச்சு ஞாபகம்? போன வாரம் எதை குறித்து தியானிச்சோம்? ஓகே, தனிப்பட்ட ஜெபம், பர்சனல் ஜெபம், பிரைவேட்டா நம்ம பிதாவிடத்துல செய்யற ஜெபம். ரைட். அதனால ஆண்டவர் வந்து பப்ளிக்கா செய்யற ஜெபத்தை இருக்கிறாரா? நிச்சயமா கிடையாது. பப்ளிக்கா செய்யற ஜெபமே ஆண்டவர் செய்யறாரு, அவர் செய்திருக்கிறார். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம், நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் கட்டாகிறார். அது எப்பவுமே தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய ஒரு டீச்சிங்கா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. எதுக்காக அதை செய்ய சொன்னார்? என்ன தியானிச்சு இருக்கா? நம்ம ஜெபிக்கிறோம்னா நம்ம ஜெபம் அவருக்கு தெரியும், ஆனாலும் ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? நம்ம ஆண்டவர் பிரசனத்துல இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பார்க்க மாதிரிதான் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம், சீர்படுத்தப்படுறோம், சிருஷ்டிக்கப்படுறோம். எல்லா காரியங்களுமே ஆண்டோட கிருபையில பிரசனத்துக்கு வந்து ஜஸ்ட் அவரோட பிரசன்ஸை நம்ம அனுசரிக்கும் போது அதுல உள்ள ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப 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 பெருசு. ரெண்டு விஷயத்த நான் ஷேர் பண்ணேன், ரெண்டு பேரை குறித்து. யோபோட லைஃப்ல நம்ம யோபை ரொம்ப விசுவாசமான ஆள் பார்த்தாலும் அவருடைய இருதயத்துல இருந்த சில குறைகளை ஆண்டவர் கண்டு யோபுடைய விசுவாசம் நிறைவடையும் சரி, அவருடைய நண்பர்கள் இவருடைய விசுவாசத்தை குறித்தும் தேவனை குறித்தும் உணர்ந்து கொள்ளவும் சரி, பிசாசு யோபுடைய விசுவாசத்தை கண்டு பிசாசை விட ஆண்டவரால ரட்சிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எவ்வளவு பெரியவர்கள் என்று சொல்லி உணர்த்துறதுக்கு ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது செல்ஃப், அவருக்குள்ள இருந்த அந்த செல்ஃப் ஃபெய்த் அப்படின்ற அந்த விசுவாசம் இன்னும் முழுமையடைறதுக்கு ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில சோதனையை அனுமதித்தார். அதே போல இன்னொரு பார்த்தோம், தானியோட வாழ்க்கையை குறிக்கும் போது தானியலும் ஜெப வீரரா இருக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு. அவர் சோதிக்கப்படும் போது அவர் அந்த ஜெப பழக்கத்துல பர்சனலா பிரைவேட் ஆண்டவத்துல ரெகுலரா ப்ரே பண்ற ஒரு மனுஷனா இருந்ததால அவருக்கே இந்த சோதனை அனுமதிக்கப்படுது யோசிக்கும் போது ஆண்டவர் அவருடைய சோதனை சமயத்துல அவர் செய்த அந்த ஜெபத்தின் மூலமாய் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்துக்குள்ள வரதுக்கு ஆண்டவர் திட்டத்தை வைத்திருந்தார். அப்போ நம்ம சோதிக்கப்படும் போதோ நம்ம பலவீனப்படும் போதோ நம்ம ரெகுலரா செய்யற அந்த ஜெபம், நம்ம ஆண்டோட பிரச்சனத்துல போய் நின்று ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த பர்சனலா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம அனுசரிக்கும் போது தேவ பிரச்சனம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். இன்னொன்னு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம் மூலமாய் விசுவாசத்துக்குள்ள வரதுக்கும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்படும். அதனால ஜெபிக்கிறது, ஆண்டவருக்கு நமக்கு இருக்க அந்த பர்சனல் பிரேயர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இதை குறித்து தான் போன வாரம் தியானிச்சோம். இந்த வாரம் எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, prayer of the righteous is effective. சோ ஜெபம் பண்ணுகிற மனுஷர்கள் நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம இயேசுவின் நாமத்துல நம்ம உண்டாக்கின தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் உன்னதமானவரா இருக்கிறாரு, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரா இருக்கிறாரு, அவருடைய வல்லமை மகத்துவம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜெபம் பண்ற நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படுது, ரைட்டா? உண்மை உள்ளவருடைய ஜெபம் கேட்கப்படுது, உருக்கமான ஜெபம் கேட்கப்படுது. இது எல்லாமே வேதத்துல வாசிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படுது, இது எல்லாமே வேதத்துல வாசிக்கும். பட் இப்போ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் உண்மையாவே கேட்கப்படுற அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்களா இருக்குமா? ஏன்னா வசனம் சொல்லும் போது நான் படிக்க போறோம், நீதிமான்கள் ஜெபம் ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளும் சில நேரத்துல யோசிக்கலாம், ஏன் நான் செய்யற சில ஜபங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கல, ஏன் சில ஜபங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் விரும்புற மாதிரி பதில் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா நம்மை நாமே, நீங்க வாசியமா இருந்தா ஸ்டார்டிங்ல வாசிப்போம், வாசியமா நம்மை நாமே நிதானித்து அறிந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும், தேவனத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஜபங்கள் நம்ம கேட்கறதுக்கு தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல கேட்கறது தேவ சித்தத்தின்படி இருக்கா அப்படின்றது நமக்கு உணர்த்தப்படும். ஏன்னா வசனம் ரொம்ப கிளீனா படு, பிதாவுடைய குமாரனுடைய பிதா மகிமைப்படும்படியாக அதை உனக்கு செய்வேன் இயேசு கிறிஸ்து வாக்குறுதிருக்கார். அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படுறவர் என்ன பண்ணுவாரு? அவர் செய்வார். அப்ப குமாரனின் பிதா மகிமைப்படுற மாதிரி நம்ம ஜெபிக்கிறோமான்றத நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ இன்றைக்கு ஒரு வேத பகுதி வாசிக்க போறோம். இது அப்படின்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 5ல யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து 13வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். 13ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரை வாசிக்க போறோம். யாராவது வாசிக்கலாமா? பேஜ் நம்பர் 316 புதிய ஏற்பாடுல 314 பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ல இருந்து 18
வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென், ஆமென். வாசிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுகிறவன், ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடுகிறவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துன்பப்படுறதும் மகிழ்ச்சியா இருப்பதும் வாழ்க்கையோடைய 2 பகுதி அப்படின்றது மாற்றமே இல்லாத ஒரு விஷயம். அப்ப வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல துன்பமும் வரும், அதுல மகிழ்ச்சியும் வரும். லைஃப் இஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். பட் அப்போ வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். துன்பப்படும் போது நிறைய பேர் என்ன பண்றோம், விசுவாசத்துல குறைவுபட்டவர்களாக போறோம். இல்ல விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம ஓடி ஆண்டவரை படிக்கிறவர்களாக கூட மாறி விடலாம். ஆனா துன்பப்படும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ண கடக்கணும், ஜெபம் பண்ணணும். ரைட், அது ஏன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல மகிழ்ச்சியா இருப்பவங்க என்ன பண்ணுமா, சங்கீதங்கள் பாடி தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2 முக்கியமான காரியங்களை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னா 15 வசனம் சொல்ற மாதிரி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நம்ம பிணியாளியை விளைவிடப்பட்டவர்களாய் சுகவீனப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நம்ம நாமே நிதானித்தாரு நம்ம வாசித்தது போல ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது அவிசுவாசம் இருக்குமா, இல்ல விசுவாசத்தை குறைவுபட்டிருக்கலாம்னு ஒருவேளை நமக்கு தோணுச்சு அப்படின்னா எஸ் நம்ம குறைவாதான் இருக்கும். எனக்கு ஒரு நிறைவா இருக்கணும்னா வராது, குறைவுன்ற அந்த சந்தேகம் வராது. பட் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள குறைவு இருக்கு. அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னு சொன்னா விசுவாசம் உள்ள ஜெபம். நம்ம உண்டாக்கின தேவனால நம்மை சுகப்படுத்த முடியும். இந்த உலகத்தார் இது முடியாது, இது நடக்காது, இது அவ்வளவுதான் முடிவு பண்ணா கூட நம்ம உண்டாக்கின தேவனை முழு மனதோடு கூட விசுவாசிக்கும் போது ஆனா என்ன பண்றாரு, பிணியாளியை ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம 14 வசனத்தை நம்ம வாசிச்ச மாதிரி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்போ ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்க, அவங்க விசுவாசம் குறைவா இருக்கிறாங்க, ரைட். அப்ப விசுவாசம் உள்ளவங்க என்ன பண்றாங்க, அப்ப அவங்களோட குடும்பத்துல இருக்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஃபெலோஷிப்ல இருக்க என்ன பண்றாங்க, அவங்க சபையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ சபையில ஏன் நம்ம இந்த ஃபெலோஷிப் வேணும், எதுக்காக நமக்கு இந்த கூடுகை வேணும், எதுக்காக நமக்கு இந்த ஒரு ஐக்கியம் வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒருவருக்காக ஒருத்தர் மாறி மாறி ஜெபிக்கும் போது யாராவது ஒருத்தர் உண்மையான நீதிமானாய் நடக்கிற ஜனங்கள் யாராவது ஒருத்தர் நமக்காக ஜெபம் பண்ணா என்ன நடக்கும், அந்த ஜெபம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீதிமான்ல நம்ம நிறைய நேரத்தை என்ன பண்றது இல்ல, ஆதரிக்கிறதும் இல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறதும் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை கிண்டல் பண்ண அசனை பண்ண ஈஸியா பண்ணுவோம். இப்படி சொன்னேன், நம்ம ஒரு நீதி வழியில் நேர்மையா நடக்கிறோம்னு சொன்னா எத்தனை பேர் சாங்க சூப்பர், அவங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க ப்ரொடெக்ட் பண்ண விரும்புறோம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண இவன் எப்பயுமே அப்படிதான் ரொம்ப பேசிட்டு இருப்பான், நம்ம வாங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம சீர்கேடான வேலையை செய்யறதுக்கு அவங்கள பழி போட்டுட்டு அவங்களா எதுவும் தப்பு பண்ற மாதிரி நம்ம ஏதோ நல்லது பண்ற மாதிரி போற சூழ்நிலை அனுபவத்தில் இருக்கலாம், ரைட். ஆனா இவங்க சொல்ற நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்ப யார் நீதிமான்கள் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ, இல்ல நம்ம நீதிமான்களா இருந்தாலும் சரி, நம்ம செய்யற ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன உண்டு, பலன் அதிகமா இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு வசனம் சொல்லுது, ரைட். கண்டிப்பா ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே, பிதாவே, இந்த நாளில் கூட கர்த்தரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கிருபையினாலே இதோ உங்க சமூகத்தில் உங்க பிரச்சனத்தில் சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் நின்று உங்களை துதிக்கிற கிருபையை பெற்றிருக்கிறோம் தகப்பனை. இந்த நாளிலும் கூட தகப்பனை நாங்கள் தியானிக்க போற வேத பகுதியின் மூலமாய் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படுவீராக என்று சொல்லி சேமிக்கிறோம். கர்த்தாவோட வார்த்தைகளை சத்தியத்தை உள்ளபடி நாங்கள் கேட்டு அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வாழ்க்கையை பயன்படுத்த உதவி செய்யும் தகப்பனை. அது எச்சரிக்கையாக இருந்தாலும் ஆலோசனையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க
தேவனுக்கு மகிமை சேர்க்கிற விதமாய் நீதிமான்களாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே இதை பேசுகிற நீ மாத்திரமே வெளிப்பட முடியாது. ஆண்டவரே செபித்து இதை தாழ்த்தி உயர்த்துகிறோம். மீட்பும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ரைட். அப்போ நம்ம இந்த ஜெபத்தை பத்தி பார்க்கிறோம், நம்மளோட ஊக்கமான ஜெபத்தை பத்தி பார்க்கிறோம், நீதிமான ஜெபத்தை பத்தி பார்க்கிறோம். ஆனா நமக்குலாம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்ல. எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க ரெகுலரா? நான் பிளான் பண்ண மாதிரி நான் இன்னும் ஜெபிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அவங்க மட்டும் லைட்டா கை ஓர்த்துமா பார்க்கலாம். ஜெபம் செய்யலாம் அப்போ கண்டிப்பா விசுவாசிக்கிறோம். ஆனா நான் இங்க சர்ச்ல வந்து தீர்மானம் எடுத்து நான் இப்பெல்லாம் ஜெபம் பண்றேன்னு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணேன், இல்ல இந்த வருஷம் ஆரம்பத்துல நான் பிளான் பண்ணேன், ஆனா செய்யலாம் மட்டும் கை தூக்கல. ஆனந்தான் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணல? பிளான் பண்ண மாதிரி செய்யல. ஏன் செய்யல? நம்ம தானே முடிவு பண்ணோம், நம்ம தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணோம். ஆனா நம்ம ஏன் செய்யல? ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் மட்டும் அப்படியே ஆமையில நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புறோம்ல. அது நியாயமா அப்படின்னு யோசிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, இன்னைக்கு இதை திருப்பி சொல்றது நல்லது. ரைட். அப்போ ரத்தன் டாடா இருந்தார் இல்லையா? ஸோ டாடா குரூப்போட ஓனர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நல்ல என்ன சொல்றது, நம்பிக்கைக்குரிய மனுஷன் சொல்லலாம், இல்ல அவர் வந்து நல்ல பண்புகளை உடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நசாட்சிகளை அவரை பற்றி கேட்டுருக்கோம். பட் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல செல்வந்தர் தான். அவர் கூட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, என்னால எவ்வளவு விஷயத்த மாத்துறாங்க, என்னால ஒரு விஷயத்த மட்டும் கரெக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா என்ன பண்ணாரா, ஒரு உதவி கேட்டாராம். நான் எப்படி என்ன செஞ்சாலும் என் பேக்கெட்ல இருக்க இந்த பெண்ணை மட்டும் என்ன பண்ண முடியல, என்னால பெர்மனண்டா வச்சுக்க முடியல. எங்க போனாலும் இந்த பெண் என்ன பண்ணிடுறேன், எத்தனை பெண் வாங்கினாலும் நான் தொலைச்சிட்டு வந்துடுறேன், என்னால இந்த பெண்ணை பத்திரமா வச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ இந்த எத்தனை பெண் இது மாதிரி தொலைச்சிருக்கணும் அவர் கேட்கும் போது கிட்டத்தட்ட 200 பெண்ணுக்கு மேல என்ன பண்ணிருக்கிறேன், நான் தொலைஞ்சிருக்கிறேன். யோசிச்சு பாரு, நல்ல செல்வந்தரா இருக்கிற மனுஷன் சாதாரண ஒரு பெண்ணை வாங்கி வச்சிருப்பாரு. கண்டிப்பா காஸ்ட்லியான பெண்ணு. நம்மளாலே ஒரு 200 ரூபாய்க்கு பெண்ணு வாங்கி வைக்க முடியுதுன்னா அவ்வளவு கோடியில போறவங்க எப்படிலாம் பெண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அவ்வளவு வச்சிருந்தாலும் அந்த பெண் என்ன பண்ண முடியல, என்னால பத்திரமா வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரத்தன் டாடா என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் பொறுத்து அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, கோல்டுல செஞ்ச ஒரு பெண்ணு. கோல்டுல செஞ்ச ஒரு பெண்ணு அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. இதை நீ வச்சுக்கோ, இதை தொலைக்காம வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அவங்கள பார்க்கல, அவங்கள சில நாள் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங் மீட் பண்றாங்க. அப்போ அந்த நண்பர் வந்து இவரா ரத்தன் டாடா தேங்க்யூ சோ மச் அப்படின்றாரு. ஏன் கேட்டா, 6 மாசமா என்னோட பெண்ணை நானு தொலைக்கல. அப்போ சொன்னாரு, ஏன் தொலைக்கல, ஏன்னா இது கோல்டு. அப்போ எந்த பொருள்ல நீங்க உயர்வா நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ண மாட்டீங்க, தொலைக்க மாட்டீங்க. எதை நீங்க உயர்வா நினைக்கலையோ, எதை நீங்க வந்து அப்பன்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ண மாட்டோம், அதை பொருட்படுத்த மாட்டோம். சோ அந்த பெண்ணு தங்கம் விலை உயர்ந்தது, பெஸ்ட், நல்லது, காஸ்ட்லி நினைச்சதால அதை என்ன பண்றீங்க, பத்திரமா கூடல வச்சுக்கிறீங்க. மற்ற பெண்ணா தங்கம் இல்ல, ஆனா தொலைச்சிட்டீங்க. இதே மாதிரிதான் ஜபத்தை குறித்து யோசிக்கிறேன். ஆண்டவர் இந்த கோல்டோட வேல்யூவானவரா இல்லையா? அப்ப ஜபம் இதை விட வல்லமையானதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாம கண்ணுக்கே தெரியாத எவ்வளவு பெரியவரா இருக்கிற ஆண்டவர் நம்ம கேட்கிற ஒரு விண்ணப்பத்துக்கு நம்ம எப்படிப்பட்டாலும் நமக்கு தெரியும். நம்ம கேட்கிற ஒரு விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அவர் பதிலும் தராரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம என்ன சொல்ற, ஒரு மூணுக்கு போனனாலே ஒரு ராக்கெட் செய்யறதுக்கு பல 100 கோடிகள் ஆகுன்றாங்க. ஆனா அப்போ நம்மளுடைய ஜபங்கள் ஈஸியா செகண்ட்ல நம்ம ஆண்டவரை போய் அவ்வளவு பெரிய பார்க்க முடியும். அதுக்கும் மேல இருக்கிற ஒரு ஆகாயத்தை ஒரு பர்வத்தை போய் சேருது அப்படின்னா அங்கிருந்து பதில் வருதுன்னா அது எவ்வளவு விலை மதிக்க முடியாத விஷயம். பட் அந்த விலை மதிக்க முடியாத விஷயத்தோடைய அந்த அந்த ஒரு வேல்யூ நம்ம அறியாதெல்லாம் பண்றது இல்லை. ஜபத்தை ரெகுலரா பண்றது இல்லை. அப்போ உண்மையாவே நம்ம வேல்யூ கோல்டு பெண் மாதிரி நம்ம வேல்யூபிள், நம்ம ஆண்டவர் வேல்யூபிளான நினைச்சா, இல்ல அவருக்கு கொடுக்கிற டைம் வேல்யூபிள் நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல அவருக்காக இருக்கிற ஜபங்கள் வேல்யூபிள் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம், பத்திரமா அந்த ஒழுங்க புடிச்சிட்டு நடக்கும். அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பெண்ணை தொலைக்கிற மாதிரி ஜப நேரத்தையும் தொலைக்கிறது இன்னைக்கு இயல்பாரு. ஸோ அதனால வேல்யூ எது, ப்ரையாரிட்டி எது, எது முக்கியன்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றதுதான்,
வியாகுலப்பட்டு நம்ம ஒட்டஞ்சு உட்காரும் போதுதான் நம்ம துன்பத்தை தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அடிக்கடி அந்த சூழ்நிலையை நம்ம உண்டாக்குவார். ஏன்னா நம்ம அவரை விட்டு வந்தாலும் அவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டாரு. திரும்பி நம்ம வரணும் என்ன பண்ணுவாரு? ரைட், என்ன திரும்பி தான் திரும்பி பாக்குறியா? நம்பர் 1. ஓ, திரும்பி சந்தோஷமா வாங்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்க. ரைட் தான் நம்பர் 2 அப்படின்னு என்ன பண்ணுவாரு? நம்ம அவங்களை மறந்தாலும் அவர் நம்ம என்ன பண்றது இல்ல, மறைக்கிறது இல்ல. நம்ம வெளியே போனாலும் அவரு விலைக்கு போக பண்றது இல்ல. புடிச்சு என்ன பண்றாரு? இழுத்து வைக்கிறது என்ன வழி இல்ல. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்தா, இவனுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்தா, இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அவன் திரும்பி தேவன் வந்து என்ன பண்றான்? துதிக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் 1 2 3 கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா ஒரு தடவை பண்றான், அவனும் சந்தோஷமா இருக்கான். சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில அறிக்கை செய்யறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துறான். அவன் சந்தோஷமா ஆண்டவர்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பாரு. இல்ல ஆசீர்வாதங்களை பெற்று மறந்து போயிட்டு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட வரும்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? வர வைப்போம். இவன் ஃபர்ஸ்ட் நம்மகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு பிரச்சனை 1 2 3 சொல்லிட்டு அனுபவிச்சுட்டே இருப்பாரு. எந்த கேட்டகரியில் நம்ம ஃபிட் ஆக போறோம்? ரைட், யோசிக்க. அப்ப நம்ம வந்து ஜெபம் ஃபர்ஸ்ட் ரொம்ப கிளீனா பியூட்டிஃபுல்லா எழுதிக்கல. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ரைட், சிம்பிள். நான் இப்படி சொல்றேன், பிரஷர் ப்ரே டு காட். அப்ப நம்ம பிரஷரா இருக்கிறோம், நம்ம வேதனையா இருக்கிறோம், துன்பப்படுறோம்னா ஆண்டவரை ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நம்ம சந்தோஷமா இருக்கோம், பிரஷர் வருதா, லைஃப் எஸ் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிரஷர் வருதா, பிரைஸ் அபௌட் காட். அவர் எப்படி அதை நமக்கு செஞ்சாருன்றது என்ன பண்ணணும்? துதிக்கணும். நம்ம அதை சங்கீதம் பாடி துதிக்கும் போது ஆண்டவர் இதை எப்படி செஞ்சாருன்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசத்தை வர்றதுக்கும், நம்ம ஆண்டவரால தான் இப்படி சந்தோஷமா இருக்கிறோன்றத மற்றவங்களுக்கு ஒரு பாசம் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி வேணும் சொல்லுது. அப்ப எத்தனை பேர் இந்த முழுசா செஞ்சிருக்கோம்? ஆனா வருத்தப்படும் போது புலம்பாம ஆண்டவரை உதவி செய்யணும், உருக்கமான சமம் பண்ண உட்காரும். சந்தோஷமா இருக்கும்போது ரைட், ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, கம்பெனியோட நான் சேர்ந்து என்ன பண்றேன்? டூர் போறேன், இந்த வாரம் சர்ச்சுக்கு லீவு, இந்த வாரம் ஜபத்துக்கு லீவு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ப்ரொமோஷன்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா காட்ஸ் கிஃப்ட் 0 திருப்பி வாங்கி அவர் சின்ன குலதரமெல்லாம் செய்ய மாட்டார். கொடுத்தது தான். பட் நெக்ஸ்ட் திருப்பி வரதுக்கான பிரச்சனையை உண்டாக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை பற்றி சங்கீதம் பாடி துதிக்கணும். இதுல நமக்கு பிரச்சனை வந்தால் ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்கணும். இதுதான் இன்னைக்கு சொல்ற சத்தியம். ரைட், அப்போ இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம மத்தேயு 16ஆம் வசனம் 28 29 வாசிக்கலாம். மத்தேயு 11ல 28 29 வாசிக்கலாம். யாராவது எடுத்து சத்தமா மத்தேயு 11ல 28 29 வாசகத்தை யாராவது வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அந்த சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்காக நம்ம துன்பப்படுமோ நம்ம ஜெபம் பண்ணோம்னா, நம்ம தேவ பிரசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஆண்டவர் செய்திருக்கிற ப்ராமிஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்ச ப்ராமிஸ். நம்ம அவருடைய பிரச்சனத்திற்கு நம்ம துன்பப்படும் போது வருத்தப்படும் போது நம்ம போயிட்டு அவருடைய பிரச்சனத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே இளைப்பாறுதலை நமக்கு தர போதுமானவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாமளும் வருத்தப்படும் போது, பலவீனப்படும் போது, இல்ல துன்பப்படும் போது நாமும் சாந்தமாய் மனத்தாழ்மையை ஏன் செஞ்சாங்க, யார் செஞ்சாங்க, எனக்கே நடக்குது, அது ஏன் சொல்ற நம்ம ஆர்ப்பாட்டம் செய்யாதபடிக்கு ஆண்டவரத்துல கற்றுக்கொள்ளணும்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையை நான் இருக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும் அப்படின்றத கற்றுக்கொள்ள என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டோட சமூகத்துல நம்ம போய் உட்கார்ந்தாலே போதும், நம்ம இருதயத்துக்கு நம்ம ஆத்மான்றது அதுக்கும் உள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங்ல அப்ப ஆத்மார்த்தமாய் திருப்தி அடைகிற மாதிரி ஆத்மார்த்தமாய் நம்முடைய இளைப்பாறுதலை உணர முடியும். அதனாலதான் ஜெபம் அப்படின்றது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம ஏற்கனவே யாக்கோபுல வாசிச்ச மாதிரி
சொல்றாரு ஒரு நீதிமானுடைய ஜெபம் எவ்வளவு சூப்பரா இருக்கும், ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் எவ்வளவு சூப்பர்னு. ஆனா ரொம்ப திட்டமா தெரியுமா இங்க எழுதி பண்ணலாம். ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா. அதாவது பிணியாளி ஒரு நோய் வந்தவன பலவீனப்பட்டவன் என்ன பண்ணுமா, ரட்சிக்கும். நம்ம வேறு வாசிக்கலாம் 4 பேர் என்ன பண்ணாங்க, திருவாரூரை தூக்கி வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் முடியலன்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசல பார்த்து அவன் என்ன பண்ணல, தைரியத்தையும் நம்பிக்கை இல்ல, எப்படியாவது நீங்க அங்க இறக்கி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வீட்டு மேல ஏறி யார் வீடுனே தெரியாது அந்த வீட்டு ஓட்டை பிரிக்கிறாங்க. ஓட்டை பிரிக்கும் போது எத்தனை ஓடி கீழே இருக்கிறவங்க தலையில ஓடும் அவங்களே யோசிக்கல. அவங்க ஃபோக்கஸ் எது இருந்துச்சு, இன்னைக்கு இயேசுவை நானு இவனை மீட் பண்ண வைக்கணும். அப்ப அந்த 4 பேரோட வைராகி யோசிச்சு பாருங்களேன். அந்த 4 பேர் விசுவாசம், ஏன்னா 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு விசுவாசம் கம்மியா இருக்கும், ஒருத்தர் அதிகமா இருக்கும். பட் யாரோ ஒருத்தருக்கு அதை அவங்களை என்கரேஜ் பண்ணி இல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் மாத்தி 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 அந்த ஃபெலோஷிப்பா அவங்க சேர்ந்து அதை செஞ்சு ஐக்கியப்பட்ட செயலால அன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த திமுறவாதக்காரன் விசுவாசம். நான் எப்படிதான் யோசிப்பேன், திமுறவாதக்காரன் கீழே இறக்கும் போது ஏய் நல்லா பார்த்தது என்ன எடுத்துக்கிட்டா இப்படி இறக்கடிக்க ஒரு கீழே வந்து செத்தா என்ன ஆகுது, உயிரோட இருப்பேன் நினைச்சாலும் தெரியாது. பட் என்னன்னா நினைச்சிருக்கலாம். பட் 4 பேர் விசுவாசாங்க. இவங்களை இறக்குனா நானும் என்ன பண்றாரு, அவனோட பாவத்தை என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு அந்த 4 பேரோட விசுவாசத்தால இந்த திருவாரூருடைய பாவத்தை ஆனா என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. சுத்தி இருக்கிற ஜனங்கள் குழம்பு என்ன பண்றாரு, அவனை சுகப்படுத்த எழுப்பி அனுப்புறாரு. அப்ப அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுடைய பலவீனங்கள் அவன் சுகப்படுத்தப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுறத நம்ம வாசிக்க முடியும்ல. அப்போ நம்ம எத்தனை பேர் சபையை சேர்ந்து நம்ம மத்தியில இருக்கிறவங்க பலவீனப்படமே இப்படி ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம விசுவாசிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா விசுவாசத்துல வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளவு நாள் மேபி அவங்க இதெல்லாம் நடக்குமா நான் ஒரு அவநம்பிக்கை அவவிசுவாசமா இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, ஆண்டவர் இப்படியே ஒரு அற்புதம் செய்வது அது ஆத்மாத்மா அவன் சரீரப்பிரமா உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் ஆண்டவர் வேஸ்ட்னு சொல்லுவானா, ஆண்டவர் வந்து நல்லவர் இல்லைன்னு சொல்லுவானா, சான்ஸே இல்ல. இவர் தாங்க பெஸ்ட், இவர் தாங்க ரட்சகன்றத அவன் உலகம் ஃபுல்லா அறிக்கை செய்வான். நம்மளுடைய விசுவாசம் இல்லாதவர்களை விசுவாசத்துக்கு விடுறோம், பிணியாளியும் சுகப்படுத்தும் ரட்சிக்கும். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் பாவம் நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவர் அவங்களால மற்றவர்களுக்கு பிணியாளியை சுகப்படுத்தி ரட்சிக்கவும் போதுமானவராக இருக்கிறாரு. ரைட். நம்ம 16வது வசனம் அப்படியே வாசிச்சா, நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப எப்படி போனா இந்த பிரைவேட் நமக்கு ஆண்டவருக்கு இந்த பர்சனல் பிரேயர் எவ்வளவு முக்கியம் சொல்லணுமோ அதே போல நம்ம சபையாய் கூடி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அவ்வளவு வல்லமை உண்டு. ஏன்னா ஒரு பாரத்தை ஒருத்தர் சுமக்கும், ஒருத்தருக்காக ஒருத்தர் பரிந்து பேசுவோம், ஒருத்தர் என்கரேஜ் பண்றோம், ஒருவருக்காக ஒரு ஜெபம் இருந்தா என்ன பண்றாரு ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஐக்கியத்தை ஒரு ஃபெலோஷிப்பை ஒரு சபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு சபையில நம்ம ஒழுங்கா நம்ம இருக்கிறோம், ஒரு சபையை நம்ம ரெகுலரா அட்டெண்ட் பண்றோம் அப்படின்றது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பலவீனப்படும் போது என்னை தேற்றுவதற்கு எனக்காக ஜெபிக்கிறது என்ன பண்றாங்க, என்னோட குறைகள் எல்லாம் கிறிஸ்துவ நிறைவா மாற்றுறதுக்காக நான் இயேசு கிறிஸ்துவ நம்பி ஒரு சபையில நானும் ஒரு அங்கமா இருக்கிறதால இதே இயேசு கிறிஸ்துவ நாமத்துல என் கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எனக்காக நான் விலப்பட அவங்க ஜெபிக்கும் போது அவங்க விசுவாசத்தால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு திருப்பி எழுப்பப்படுறேன். அப்ப எழுப்பப்பட்டேன்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்க எனக்குள்ள இன்னொரு உணர்வு வந்து ஒரு நன்றி இருக்கிறது வருதுல்ல. அப்ப இங்க சொல்ற மாதிரி அப்ப அந்த ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணோன்ற அந்த ஒரு ஐக்கியம் எவ்வளவு முக்கியம். இது நமக்கு கிடைக்குது அப்படின்னு உண்மையாவே நமக்காக ஜெபிக்கிற ஒரு 4 பேர் கிடைக்கிறாங்க அப்படின்றது உண்மையாவே இன்னைக்கு காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கமர்ஷியலா நீங்க இந்த ஃபீஸை கட்டுங்க, இந்த ஸ்கீம்ல சேருங்க, நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபத்தை ஒரு கமர்ஷியல் ஆக்குற ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் ஆனா கமர்ஷியலா இல்ல, பொருளையோ இல்ல என்கிட்டயோ எதிர்பார்த்துல உண்மையாய் நமக்காக ஜெபிக்கிற ஒரு 4 பேர் நம்ம இந்த வாழ்க்கையில சம்பாதிச்சிட்டோம்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியில வாழ்ற நாட்கள் அவர் எதுவுமே கிடையாது இல்ல. நம்ம எத்தனை பேருக்கு அதே மாதிரி ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறோம் இருக்கிறோம் அப்படின்றது யோசிக்கிறோம். எனக்கு சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான்கள் செய்கிற அப்ப நம்ம சபையில ஒரு வாரம் மேபி நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது ரைட், இந்த வாரம் நான் நீதிமான தான் நடந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அடுத்த வாரம் எனக்கு ஏதோ சூழ்நிலையில் நான் சோர்ந்து
இதை ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா யாரு என்னைக்கு எந்தெந்த நேரத்துல விழுந்தவன்னு யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல. நம்ம எல்லா வாழ்க்கையும் என்னன்னாலும் எல்லாரோடையும் பார்க்கறது. ஸோ ஏற்றத்தாழ்வு துன்பமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வரும்போது விசுவாசம் அவிசுவாசம் எல்லாம் மாத்தி மாத்தி என்ன ஆகும், எல்லா வாழ்க்கையும் ஃபிளக்சுவேஷன் மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நமக்காக என்ன பண்ணுவாங்க, உண்மையாய் ஊக்கமாய் செவிப்பாங்க. அந்த ஊக்கமான ஜபம் என்ன பண்ணும், வேலனுள்ளதா இருக்கும். அதன் மூலமா நமக்கு சுகமும் ரட்சிப்பும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். சப்போ இங்க ஒரு கேள்வி, அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் யாரு, நீதிமான்கள் யாரு? இந்த கேள்வி இருந்தா இல்லையா? ஏன்னா முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அப்படியே 14 வசனம் ஆச்சு. அவங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வாழ வைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். மூப்பர்கள் யாரு, வயசானவங்களா? நிச்சயமா கிடையாது. மூப்பர்கள் அப்படின்னா யாரு? மூப்பர்கள் அப்படின்னா யாரு? நிறைய பேர் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் மூப்பர்கள் வயசானவங்க, சபையில இருக்க வயசானவங்க கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பா அப்படி கிடையாது. மூப்பர்கள் அப்படின்னா என்ன, முதிர்ச்சியா இருக்கிற விசுவாசத்துல நம்மள முன்னெடுத்துறவங்க, ஊழியத்துல முன்னெடுத்துறவங்க, இல்ல ஜபத்துல முன்னெடுத்துறவங்க. யாரெல்லாம் மெச்சூரிட்டின்னு சொல்லலாம் ஈஸியா புரியுதா, யாரு ஸ்பிரிச்சுவலா மெச்சூரா இருக்கிறாங்க, ஜபத்துல மெச்சூரா இருக்கிறாங்க, வார்த்தையில மெச்சூரா இருக்கிறாங்க, ஊழியத்துல மெச்சூரா இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும், ஜபம் பண்ண வைக்கணும். ஏன்னா வயசானவங்க எல்லாம் ரொம்ப உன்னதமானவர்களா நீதிமான்களான்னு கேட்டா என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பா அப்படி சொல்றாரு. அதான் ஒரு பையன் வாலிபனா இருக்கிறான், அதனால அவன் நீதிமான்லாம் கிடையாது சொல்ல முடியுமா? அநேக நேரத்துல குழந்தைகளோட ஜபம் தான் அதிகமா கேட்கப்படும். நான் அடிக்கடி பேசுவேன், குழந்தைகளோட ஜபம் கள்ளக்காலம் இல்லாம குழந்தைங்க ஒரு ஜபம் உண்மையா பண்றாங்கன்னா ஆண்டவர் அந்த ஜபத்தை என்ன பண்ணாரு, உடனே கேட்பாரு. நான் அடிக்கடி நான் அதை வந்து எங்க வீட்டுல உணர்றேன். நம்ம நிறைய நேரம் கேட்க நடக்காது, பசங்க ஜபம் பண்ணுன்னு சொல்லுவோம், உடனே நடக்கும். ஏன்னா ஆண்டவர் அவங்களோட ஜபங்களை நேசிக்கிறார். யாரு மெச்சூரா ஸ்பிரிச்சுவலா வார்த்தையில ஜபத்துல மெச்சூர்டா இருக்கிறாங்களோ, இல்ல ஊழியத்துல முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். அந்த காலத்துல இதுதான் நடந்துச்சு. அந்த காலத்துல ஒரு வியாதிப்பட்டா என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது சபைக்கு போயிட்டு நம்ம ஜபம் பண்ணணும், ஆண்டவர் பிரசனத்துக்கு போயிடணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஜுரம் தலைவலி இருந்தா விட சர்ச்சை கட்டடிக்கிற நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எப்படி நம்ம நீதிமன்றம் என்று அழைக்கப்படுற மாதிரி நம்மள ஒருத்த நீதிமான் நம்பி கூப்பிடுற அளவுக்கு நம்ம வந்து ஜபத்துல உறுதியா இருக்கோமா, நம்ம இந்த சபை ஒழுங்கிலையோ இல்ல ஓடிய ஒழுங்கில ஒழுங்கா இருக்குமான்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாமே நிதானித்து ஆண்டவத்துல கொடுக்கணும். ரைட். அப்போ கேள்வி, இந்த விசுவாசம் உள்ளவன் யாரு, இந்த நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுது, இது யாரு அப்படின்னு சொல்லிடுறா நான் எப்படி சொல்றேனே. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம், இப்ப நான் அந்த மூப்பர்னு சொன்ன மாதிரி ரைட், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா மெம்பரா இருக்கிறவங்க கூப்பிடலாம், இல்ல நம்ம பாஸ்டர் கூப்பிடலாம், இல்ல நம்ம வந்து வர்ஷிப் லீடர் கூப்பிடலாம், இவங்களாதான் நீதிமான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம்னா தயவு செஞ்சு அந்த ஒரு இமேஜை கிளியர் பண்ணிடுங்க. ரைட். இப்ப நம்ம ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன், அப்ப அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளீனா தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய நேரம் வாசிச்ச ஒரு வேத பகுதி தான். ரைட். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 30ஆவது வசனத்துல வந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஓகே, குத்துயிராக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குற்றுயிராக விட்டு போனான். ரைட். நம்ம நிறைய இடம் படிச்சிருக்கோம், மீண்டுமா சொல்றேன் தெரியாதவங்களுக்கு புதுசாதவங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றான், எருசலேம் வந்து எரிகோக்கு டிராவல் பண்றான். ஓகே, டிராவல் பண்ணும்போது நடுவில் என்ன பண்ணாங்க, இந்த வழிபோக்கனா இருக்கிற இவனை கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளையடிச்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவனோட ட்ரெஸ் கூட என்ன பண்ணாங்க, உருவிட்டு அவனை காயத்தோட குற்றுயிராக, அதாவது அவ்வளவுதான், இதுக்கு மேல அவனால ஏச்சு நடந்து போறதுக்கோ இல்ல அவனால அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவன் காயப்படுத்தி என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது 31ஆவது வசனத்துல ஃபர்ஸ்ட், அப்பொழுது தற்செயலாய், ஓகே, பிளான் பண்ணி எதிர்பார்க்கல, ஆக்சிடென்டலா, ரைட். ஆக்சுவலா தற்செயலா சொன்னா எதிர்பார்க்காம ஆக்சிடென்டலா என்ன பண்றாரு, ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே வந்து, ரைட். ஆசாரியன் அப்படின்னா ஊழியக்காரர் பாஸ்டர் சொல்லலாமா இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜுக்கு. சோ ஒரு பாஸ்டர் வராரு, பாஸ்டர் என்ன பண்றாரு, அவனை கண்டு பக்கமாய் அப்படின்னா என்னது, ஆப்போசிட்டா. ஆக்சுவலா பக்கமாய் நீங்க வழக்கத்துல நீங்க பேசுற மொழி தெரிஞ்சா அந்த பக்கமா என்ன பண்றான்,
இவன் போன சைட்ல இருந்து அப்புறமா அந்த பக்கத்துல பக்கமா விலகி, அப்ப இவனை பார்த்த உடனே ஆக்சுவலா போய் ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்துட்டு ஒதுங்கி வேற பக்கமா என்ன பண்றாங்க, அவரை கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அவர் நீதிமானா, ஏன்னா ஆசாரியர் பாஸ்டர். இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியாம என்ன பண்றாங்க, ஒருத்தர் பாஸ்டர் இருந்தாலே, ஒருத்தர் ஊழியக்காரன் ஒரு ஐடி கார்டு நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாலே தலையை கொடுத்து எனக்காக ஜெபிங்க. தயவு செஞ்சு அப்பெல்லாம் ஏமாந்து போதீங்க. ஆண்டவரை தவிர நீதிமான் கண்டிப்பா யாரும் இருக்க முடியாது. ஊழியக்காரங்கள கனம் பண்ணுமா, கனம் பண்ணவங்களா கனம் பண்ணுங்க. பட் உண்மையாவே அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்களா, உண்மையாவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுறாங்களா, இல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்களான தயவு செஞ்சு நிதானித்து ஞானமாய் செய்யுங்க அப்படின்ட்டுதான் என்னோட விண்ணப்பம். ரைட்? அப்ப ஆசார் என்ன பண்ணல, அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். ரெண்டாவது யாரு, அப்படியே ஒரு லேவியனும். லேவியன் யாரு, பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். ரைட்டா? லேவியை பொறுத்தவரைக்கும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அப்ப லேவியர்ல வர்ஷிப் லீடர்ஸ்னா லேவியர் பாட்டு பாடி வர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு வர்ஷிப் லீடர் என்ன பண்ணல, பக்கமா விலகி போயிட்டார். இன்னைக்கு நிறைய வர்ஷிப் லீடர் தான் ரொம்ப பெஸ்டான ஊழியக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காலத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு. ஏன்னா நிறைய இடத்துல இந்த மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டாரு, யார் கூப்பிட்டாங்க, யூடியூப்ல யார் ப்ராப்ளமா பாட்டு பாடுறாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களதாங்க பெரிய ஊழியக்காரங்க. நம்ம வீட்டு பக்கத்தே ஒருத்தர் உண்மையா ஒழுக்கமா நமக்காக ஜெபிக்கிற ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவோம், கண்டுக்கவே மாட்டோம். யோசிச்சு பாருங்க, யாரை கனப்படுத்துறோம், யாரை மதிக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குது, லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இது ஏன் நான் வந்து இவங்களை சொல்றேன், என்ன இப்படி குறம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாம தான் என்னது பாவம். யாக்கோபுல இருக்கு, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாம தான் பாவம். அப்ப நன்மை செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த இவங்க நன்மை செய்யலாம், அது என்னது பாவம். ரைட்? அப்புறம் 33 பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. சமாரியன் அப்படின்ற ஆசாரியர் கிடையாது, யூதன் கிடையாது, கடவுளுடைய பணி செய்யறவங்க கிடையாது. ஆனா சாமானியன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. சமாரியோட ஹிஸ்டரி பேசினா என்ன பெருசு, நம்ம சாமானிய ஒரு மனுஷன் வரான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான், அவன் வரான். அவன் வரும்போது இவனை பார்த்து மனதுரி, அவன் மனசுல அவன் என்ன பண்றான், அவன் கலங்குறான், ஐயோ ஒருத்தன் இப்படி இருக்கிறானேன்னு. கிட்ட வரான், அவன் பக்கமா விலகி போல அவன் கிட்ட அருகாமையில வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்ப பாக்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரோட்ல காயப்பட்ட ஒருத்தனை பார்த்து அவன் கிட்ட போயிட்டு அவனோட காயங்களை தொடச்சி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, அவனோட சப்போஸ் ப்ளீடிங்லாம் இருக்குன்னா அந்த ரத்தம்லாம் வந்து அவனால முடிஞ்ச வரைக்கும் அதை மூடி அவனை அவனுடைய வண்டியிலேயே கூட்டிட்டு போயிடாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான் அப்படின்றதுதான் அர்த்தம். ஆனா நீ எத்தனை பேர் வந்து அடிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய கார்ல ஏற்றுறதுக்கு விருப்பப்படுவாங்க, ஏன் காரை எடுக்க வேணுமே, இல்ல நல்ல வேலை எனக்கு சீட்டு வந்து ரத்தம் வேணுமே, காரோட சீட்டு மாறினா மாத்தலாம், கார் ஸ்மெல்லு போனா ஒரு வாஷ் கொடுத்துடலாம், உயிர் போச்சுன்னா யோசிச்சு பார்த்து. ஒருவேளை உங்க கார்ல அவன் கூட்டிட்டு போயிட்டு அவன் புடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மேபி அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம மறக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உற்சாகமா கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திடுவாங்க இல்ல. அப்ப அந்த கடவுள் மாதிரி அந்த சொல்ற வார்த்தைக்கு தகுதி விடவில்லை நம்ம ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் காயப்பட்டவங்களை ஏற்றி அவங்க வேலை ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க விசுவாசத்துல வந்துட்டாங்க, அவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்ந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு நீங்க செஞ்ச அந்த ஒரே ஒரு உதவி ஒரு ஜீவனையும் ஒரு குடும்பத்தையும் அவனோட நம்பிக்கையும் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு பெரிய நன்மையான நீதியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடினாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட்? அப்ப இங்க அந்த சமாரியன் செய்யற விஷயம், அவனை கண்டு அவன் என்ன பண்றாரு, அவனுடைய வாகனத்துல ஏற்றி போயிட்டு. அன்னைக்கு வந்து காரணம் கிடையாது, அவன் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கழுத வண்டி வேணா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா குதிரைகள்லாம் செல்வந்தர்கள் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் எளிமையா இருக்கிறவங்க கழுதை தான் வச்சிருப்பாங்க, கழுத வண்டி அந்த வண்டி எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு இமேஜினேஷன் தான். அந்த வாகனத்துல என்ன பண்றாரு, இவரையும் ஏற்றிக்கிட்டு கூட்டிட்டு போய் சத்துக்குள்ள விட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி, அது மட்டும் இல்ல மறுநாளே அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அப்ப வியாபாரத்துக்கும் எதுக்கும் அவன் போயிருக்கிறான். போனவர் தன்னுடைய வேலை எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு வந்து போன் பண்ணி வீட்டுல நான் வந்துட்டு இருக்கேன் நாளைக்கு வருவேன்னு சொல்றதுக்கு விஷயம்லாம் இல்லை.
தன்னுடைய வேலை என்னாச்சு, இல்ல வருவான்னு எதிர்பார்த்த என்னாச்சு, அதெல்லாம் யோசிப்பார். இப்போ இந்த நேரத்துல இவனை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட நோக்கம். கூட்டிட்டு போய் சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லா கூட இருந்து மறுநாள் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, அப்ப அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, அந்த சத்திரத்துல, அதாவது ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல் கொடுத்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவிட்டால் நான் திரும்பி வரும்போது அதை இவனுக்கு தருவேன். என்ன சொன்ன சமயம் எதுக்காக போறாங்க அப்படின்னா, வியாபாரம் பண்றதுக்காக தான் வண்டி கட்டிட்டு போவாங்க. நான் வியாபாரத்துக்கு மேபி இவங்க போறாங்க, போயிட்டு நான் என்ன பண்றேன், திரும்பி வரும்போது இவனுக்கு இன்னும் எதனா தேவைப்படாத நீ என்ன பண்ணு, தயவுசெய்து காசு நிறுத்திடாத, செய்ய, நான் வரும்போது திருப்பி தரேன். இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த சாதாரண எளிமையான ஒருத்தர் செய்யறான். ஆனா இதே விஷயத்த ஒரு பாஸ்டரோ ஒரு வர்ஷிப் லீடரோ நம்ம பெரிய ஆள் நம்ம செய்யல அப்படின்னா யார் நீதிமான், யார் நம்முடைய பிறன் அப்படின்னு ஆதர் கேட்பார். இதில் நான் கேட்க, யார் நீதிமான்? பாஸ்டரா, வர்ஷிப் லீடரா, உதவி செஞ்சவனா? 100% உதவி செஞ்சவன் தான். மற்றவர்களுக்காக மனது இறங்குறவன், மற்றவர்களுக்காக உதவி செய்கிறவன். நீதிமான் அப்படின்ற அடையாளத்துக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை போல கர்த்தரை எப்படி நமக்கு மனது உருகிறாரு, அதே மாதிரி இருதயத்துல மனது உருகிய ஒருத்தன், தன்னுடைய பிறருக்கு ஷேர் பண்ண ஒருத்தன், அவங்களுக்காக இன்னொருத்தர் ஜீவனுக்காக தன்னுடைய ப்ரையாரிட்டி விட்டு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி சொல்லி கொடுக்குற அந்த டைம், இந்த உழைப்பு, இவங்கதான் யாரு நீதிமான். இவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னா 100% ஆசீர்வாதம் உண்டு. ரைட். நம்மள லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசிச்சுமா அப்படி நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரத்துக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்ம திருப்பலாம். அங்கே 30வது வசனம், லூக்கா 30வது வசனம் மாதிரி அப்போஸ்தலர் 30வது வசனம், அங்க ஒரு உண்மையுள்ள நீதிமானை குறித்த சாட்சியை நம்ம வாசிக்க முடியும். எல்லாரும் எடுக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, வாசிங்க. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமென். யோசிச்சு பாருங்க, கொர்நேலியு அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வீட்டுல என்ன பண்றாரு, 9ஆம் மணி நேரத்துல தன் வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லும் போது, அப்படி பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, ஆக்சுவலா தேவதூதர் வந்து என்ன பண்ணிருக்காரு, தேவதூதர் பிரகாசமான ஒளியோடு கூட வந்து நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்போ ஒரு மனுஷன் அவன் செஞ்ச ஜெபம் அன்னைக்கு என்ன பண்றது, கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டது மட்டும் இல்ல, தூதர் வந்து அவர் முன்னாடி என்ன பண்றாரு, அதை அங்கீகரிக்கிறார், ரெகக்னைஸ் பண்றாரு. உன் ஜெபம் வந்து உன் ஜெபத்தை நாங்க கேட்டோம், பரலோகத்துல நீ செஞ்ச தான தர்மம் எல்லாம் பண்ணுச்சு, அது வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவத்தை அவரு ரெகக்னைஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்களேன், அப்ப ஜெபம் எவ்வளவு எஃபெக்டிவ். நீதிமானுடைய ஜெபம் வந்து பலனுள்ளது வாசிக்கிறோம், நீதிமானுடைய ஜெபம் வந்து அவ்வளவு எஃபெக்டிவ்னு சொல்றோம். அப்ப இந்த மனுஷன் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான், இவன் எப்படி நீதியா இருந்தான் அப்படின்னு யோசிச்சா, இதுதான் அவன் சொன்ன சாட்சி. அப்ப தேவதூதர் சொன்ன மாதிரி அவனை பத்தி சாட்சி எழுதும்போது 10ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம் வாசி, ஃபர்ஸ்ட் 2 வசனம் வாசியா, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஓகே, கொர்நேலியு என்ற பேர் கொண்ட மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான், 100க்கு அதிபதியா இருக்கிறான். ரைட். 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான். ஓகே, அடுத்தது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. சூப்பர். செகண்ட் விஷயம் அது, அவனுக்கு தேவ பக்தியும் உண்டு, தான் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அப்ப காட் ஃபியரிங், ரைட். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது, தீமைக்கு விலகி நிற்கிறதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற அந்த ஞானம் அப்படின்னா தீமைக்கு விலகி நிற்கிறான். அப்போ தீமைக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து அவன் பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ளவனா இருக்கிற ஒரு மனுஷன். ரைட். அப்புறம் ஜனங்களுக்கு மிகுந்த
நேசித்து சூப்பர். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ரைட்? எப்படிப்பட்டவனா? கிரேஷியஸா, உதாரத்துவமா, ஜெனரஸா கொடுக்கிற ஒரு மனுஷன். அப்ப மிகுந்த தர்மங்களை செய்கிற ஒரு மனுஷன். அப்போ இப்ப கொர்நேலியுடைய சாட்சியை பார்க்கும்போது, கொர்நேலியு ஜெபம் பண்ற கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷன் பார்க்கும்போது, தேவ பக்தி உள்ளவரா இருக்கிறாரு, தேவ பயம் நிறைந்தவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தர்மம் செய்கிற மனுஷனா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருவருடைய அப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா மாட்டாரா? 100% கேட்பாரு. அதுக்கு சாட்சி கொர்நேலியுடைய வாழ்க்கை. சொன்ன மாதிரி அப்போ ரெகுலரா ப்ரே பண்ற ஒரு மனுஷன், ஜெனரஸா மற்றவங்களுக்கு உதவி செய்யற தான தர்மம் பண்ற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்து தேவ பக்தியோட கூட தீமை செய்யாத ஒரு மனுஷன், அவனுடைய ஜெபம் என்ன பண்ணும்? கேட்கப்பட்டதுங்கிற சாட்சி தான் இங்க வாசிக்கிறோம். நீதிமானுடைய ஜெபம் ஏன் பலன் உள்ளதுன்னு சொன்னா, எந்த மனுஷன் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும் சுயநலமா இல்லாம ஆண்டவரோட பிரசனத்துக்கு தன்னை முழுமையா ரெகுலரா ஒப்பு கொடுக்கிற ஜெபம் செய்யறவனா இருக்கிறானோ, எவன் கர்த்தருக்கு பயந்து தீமை செய்யாம இருக்கிறானோ, எவன் தேவ பக்தியோடு கூட கர்த்தரை விசுவாசித்து அவர் சொல்ற விதமாய் அவனுக்காக மட்டும் வாழாம பிறருக்காகவும் தான தர்மங்களை செய்து வாழறானோ, அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? அதுதான் கர்த்தருக்காக வாழ்கிற நீதியான ஒரு வாழ்க்கை. ஏன்னா உங்களை நேசிக்கிறது போல மத்தவங்களை நேசிங்கன்னு சொல்றாரு. நம்ம மட்டும் இல்ல, மத்தவங்களை நேசிக்கிறாரு. ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் நீதிமானுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட நீதிமானுடைய ஜபம் எஃபெக்டிவா இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைல்ல. அதனால கொர்நேலியு ஜெபம் என்ன பண்றாரு? தூதர் இறங்கி வந்து நீ செய்த தர்மம் அந்த வரைக்கும் எட்டுடுச்சு, உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ரைட்? அப்போ நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர் சொல்ற மாதிரி அவர் காட்டுவாரு. நீ என்ன பேதுரை கொண்டு வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர் கொடுத்த மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு வந்து சாட்சி கொடுப்பாரு. என் இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதனால என்ன பண்ணிட்டேன்? புறஜாதி மக்களுக்குள்ள நான் போக கூடாது, ஆனாலும் என்ன பண்றேன்? ஆண்டவர் சொன்னதால வர என்ன தேவனத்துல பட்சபாதம் கிடையாதுன்னு சொல்லி 34 வசனம் பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று எந்த ஜனத்தாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப பேதுரு உணர்த்தப்படுகிறது, எந்த ஜனமா இருந்தாலும் சரி, எந்த கேஸ்ட், எந்த குலம், எந்த மதம், எந்த உலகம், எந்த பூமியில இருக்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஜனமா இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமா அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்கு பயந்து நீதி அவன் செய்யறானோ அவன் தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கிறான். அப்ப அவனுடைய ஜபம் கேட்கப்படும். அப்ப பேதுரு தன்னுடைய மைண்ட் செட்டை, அந்த பேரியரை பிரேக் பண்ணி இறங்கி வந்து கொர்நேலியு வீட்டுக்கு ஆண்டவரை பத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவங்க கிட்ட எல்லா இடத்துலயும் நிரப்பப்படுறத பாக்குற அவங்க கூட வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே ஆவியான வரத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து யார் ஒருத்தர் அவருக்கு பாருங்க நீதியின் வழி நடந்தா அவங்க ஜெபங்களையும் கொடுக்கிறாரு, அவங்க ஆவியானுடைய வரங்களையும் கொடுக்கிறாருன்றத கண்கூடா பாக்குறாங்க. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க சொல்ல முடியுது. நம்ம யாக்கோபுல வாசிச்சோம்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் இப்படி ஊக்கமாய் செபிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட செபிக்கிறோம்? நம்ம ஒரு சர்ச்சா ஒரு ஃபெலோஷிப்பா இருக்கணும். பலவீனப்பட்டவர்களுக்காக நம்ம எவ்வளவு ஊக்கமாய் செபிக்கிறோம், எவ்வளவு விசுவாசமாய் செபிக்கிறோம். வர முடியாம எத்தனையோ பேர் பல தடைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம எத்தனை பேர் விசுவாசத்தோட செபிக்கிறோம்? ஜெபிக்கிற நம்ம நீதியின் வழியில நடக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? நமக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம சபையில அதை சொல்லி, நம்ம ஃபெலோஷிப்ல சொல்லி எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆமென் என்று பதில் தர போதுமானவராக இருக்கிறார். நம்ம நீதியின் வழியில நடந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, தான தர்மங்கள் செய்து நீதியின் வழியில் நடக்கும் போது நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். நம்ம பலவீனப்படும் போது நமக்காக இந்த ஃபெலோஷிப்ல செய்கிற ஜெபங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய இந்த பலவீனங்களை சுகப்படுத்தி ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறாரு.
இந்த ரெண்டு விஷயத்தை தயவு செஞ்சு பாருங்க. விசுவாசமுள்ள ஜெபம் ரொம்ப முக்கியம். நீதிமான் செய்யற ஜெபத்துக்கும் வேலை உண்டு. நமக்காக விசுவாசத்தோட கூட ஜெபிக்கிற அந்த ஃபெலோஷிப்பை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அசடா பண்ணாதீங்க. அதே போல நீதிமான்களாய் நம்மளும் நடந்து நம்ம சுற்றி இருக்கிற ஒருவருக்காக ஒருவர் செபிக்கணும். பின்னாடி ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கணும், வாசத்துக்கு போல ஒருவருக்காக ஒருவர் செபிக்கணும். இது நம்முடைய கடமை. இதை நம்ம செய்யறோம்னா 100% நம்முடைய செய்யும் பரலோகத்தை எட்டும். வீட்டில் நம்ம ரட்சிக்கப்படுறது போல, அபிஷேகம் பண்ணப்படுறது போல நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுவாங்க, அபிஷேகத்தினால நிரப்பப்படுவாங்க. கண்ணில் மூடி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் வாசித்தது போலவே ஒரு துன்பப்பட்டால் செபம் பண்ண கடவுள் என்று சொல்லப்படுறது போல கர்த்தாவே, இந்நாளே நம்ம செய்த எல்லா செபத்திற்கும் கர்த்தர் அற்புதமாக பதில் தாண்டி அதுக்காக நாங்கள் புராண கூட ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இது அதுக்கு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலே நாங்கள் சபையாய் கூடி வந்து சங்கீதங்கள் பாடி உங்களை துதித்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை இந்த நாளில் கர்த்தர் கேட்க வல்லவரா இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சுயநலமாய் இல்லை கடமைகளை பொறுப்புகளை பிஸியா இருக்கிறான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆண்டவரே இந்த மகத்துவமான தேவ பிரசனம் நிறைந்த இந்த ஐக்கியத்தை நாங்கள் விட்டு விடாத படிக்கிறோம். ஆண்டவரே, மத்தியில இல்லாதவர்களுக்காக விசேஷமான நேரத்தில் செபிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். கர்த்தர் உதவி செய்யணும். அவங்க இந்த போராட்டங்களை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. நிர்விசாரங்களை ஆண்டவரை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாதபடிக்கு அந்த சிந்தனை இருக்குமானால் கர்த்தர் அதை மறுரூபப்படுத்த முடியாது. நாம் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிணியாளிகள் ஆண்டவரே தன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் வர முடியாம ஆண்டவரை வாஞ்சோடு கூட இருக்கிறான், வர முடியாதபடிக்கு தன்னுடைய சரீர பலவீனங்கள், குடும்பத்தாருடைய பலவீனங்களுக்காக இருக்கிறவங்க தடைப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவை விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய சுகத்தை கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் சுகப்படுத்தி ஆண்டவரை நீர் அவங்களை இதே இடத்துக்கு கொண்டு வந்து சாட்சியாய் எழுப்புகிறார் என்று சொல்லி அவருடைய முகத்தின் வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிக்கத்தக்கதா கர்த்தர் நாள் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம செபிக்கிறோம். உதவி செய்கிறார். தேவனுடைய சித்தமான வரும் நாட்களில் நிறைவான சபையை, நிறைவான ஐக்கியத்தோட, நிறைவான பிரசனத்தோட தகப்பனே உண்மை இன்னும் அதிகமாய் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரே சங்கீதம் பாடி உண்மை ஆனந்தத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் நாட்களை கூட செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட இதோ உங்க சமூகத்தை ஒப்புக்கொள்ளணும். இன்னும் நீதிக்கு நேராக நாங்கள் செய்யும்படியா எங்கள் உணர்த்தப்பட்ட காரியங்களை உண்மை உத்தவமாய் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய கர்த்தரை எங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களை தாழ்த்துகிறோம். உண்மை மாத்திரம் வைத்துக்கிறோம். சகலத்திய மகிமையாக ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருப்பி போயிட்டு வீட்லயும் படிங்க.